My name is ENC Bulldozer Consultancy. And 2021 அந்த கம்பெனி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் பிஃபோர் நான் வந்து சென்னையில் வந்து ஓஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பில்டப் எனக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணணும், ஒரு பேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் மெயின்லி நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக வந்து நான் வந்து என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு மோஸ்ட்லி எனக்கு பில்டப் தந்தது வந்து நான் ஒரு ஃப்ரெஷராக வந்து நான் இருந்துருந்தேன். இந்த ஃப்ரெஷராக இருக்கும்போது வந்து என்னோட எம்டி வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷரான ஒரு பர்சனாக பிலீவ் பண்ணாமல் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் தந்திருந்தாரு. ஜஸ்ட் நான் பில் பண்ணி ஒரு 6 months தான் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து ரன் ஸ்ட்ரென்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ் மொத்தமாக வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் தீபாவளியில் வந்து அது ஓப்பனிங் பண்ணணும். ஜஸ்ட் 3 days தான் இருக்குது. அதோட வந்து தட் ஏசிலேருந்து சீலிங் ஒர்க்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் 2 days 48 hours நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஒர்க் பண்ணி அதை நான் வந்து முடிச்சு கொடுத்தேன். பட் நான் ஜஸ்ட் நான் ஃப்ரெஷ் தான், என்னோட சீனியர் இன்ஜினியர்ஸ் நான் கன்சல்ட் ஆகி ஸோ நான் அதை நீட்டாக முடிச்சு கொடுத்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பில்டப்பாக இருந்துச்சு. ஸோ அதில் நான் ஒன்றே மட்டும் தான் பிலீவ் பண்ணேன், என்னென்னா ஹார்ட் ஒர்க்கிங். எப்பவுமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதோட கண்டிப்பாக அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இல்லாமல் இருந்தால் கூட அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் பாயிண்ட் நான் வந்து பிலீவ் பண்ணுறது. செகண்ட் ஆஃப் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஐ எம் சச்சிவல் இன்ஜினியர். ஸோ வந்து எனக்கு வந்து பேஷன் ரொம்ப, நான் வந்து பேஷனாக தான் அந்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் நான் எடுத்து பண்ணி படித்தேன். ஸோ சச்சலில் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் சின்ன ஒரு பேஷன் வந்துச்சு. ஸோ நான் வந்து சச்சல் இன்ஜினியரிங் நான் ட்ரை பண்ணேன். ஸோ 2021 நான் என்னோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன் அண்ட் ஐ எம் கிவிங் கன்சல்டன்சி ஒர்க் இன் ரூரல் ஏரியாஸ், என்னோட கன்னியாகுமரி. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பில்டப் ஆன ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து பார்க்க முடியாது. பிட்டிங் வந்து நம்ம வந்து ஒரு 5% ஆஃப் இன்ஜினியர்ஸ் தான் அதை பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன வந்து நான் பிலீவ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் சச்சல் டிசைன் வந்து கொடுக்குறாங்க, இருந்தாலும் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் கொடுக்குறது இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக போட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ லாங் லைஃப் ப்ளஸ் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் ரீஃபோர்ஸ் பண்ணி என்ன கம்மி பண்ணலாம். ஸோ இன்னுமே வந்து நியூ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ரோல்ஸ் ஃபிளாட் ஸ்லாப், பிடி ஸ்லாப்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து போய் மாத்தாண்டம் ஒரு டெஸ்டிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி பிடி ஸ்லாப் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சச்சல்லாம் வந்து என்ன சச்சல் டிசைன்ஸ். ஸோ ஃப்ரம் கம்பெனி we are providing சச்சல் டிசைன் அனாலிசிஸ் அண்ட் சைட் சூப்பர்வைசன் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் குவாலிட்டி. ஸோ இந்த இது வந்து ஜஸ்ட் பர் 50,000 வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இது குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே பண்ணணும். நம்ம இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் ரொம்பவே நம்புறேன்னா, நான் இது மூலம் இந்த அசோசியேஷனில் நான் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சிஐடியில் தேவை தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஸோ நான் வேற வந்து எந்த அசோசியேஷனுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஜோவியலாக நம்மளை வந்து கிளியராக ஒரு இன்ஃபர்மேஷன் நீட்டாக தராங்க. என்ன லீக்ஸ் என்ன பண்ணுறோம், என்ன ஒரு ஜென்யூனாக இருக்குது. வேற எந்த அசோசியேஷன் நம்ம பார்க்க முடியாது. நிறைய அசோசியேஷன் குரூப் பண்ணுறோம். 4 or 5 அசோசியேஷன் நான் குரூப் போய் வந்திருக்கேன். இருந்தாலுமே வந்து சிஐடி வந்து நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு பாசிட்டிவ் ஃபீல் ஆகுது. ஸோ என்னோட எண்டி என்ன வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்ன பிலீவ் பண்ணாரு, அதே இது வந்து சிஐடி மெம்பர்ஸ் எனக்கு பிலீவ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து சிஐடி மெம்பர்ஸ் என்ன ஏன் நம்பணும்னா, நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தால் மட்டும்தான் என்ன வருஷம் நம்பணும். நான் கிளைண்ட்கிட்ட நான் எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து நான் ஜஸ்ட் ஃபார் மணி பர்பஸ் இல்லாமல் அவங்கள்ட்ட நான் வந்து பெஸ்ட்டாக நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை நான் என்ன பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுவும் சிஐடி மெம்பர்ஸ் என்ன பிலீவ் பண்ண நினைக்கிறேன். ஃபார் தேங்க்யூ ஃபார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். Thank you.